மழையையும் பொருட்படுத்தாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோவிலில் மழை நீரும் தேங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு பெறலாம். செந்தில், மேலதிக விவரம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா 9ஆம் திருவிழா இன்று முன்னிட்டு அதிகமான தொடர் மழை காரணமாக பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் பால்குடம், காவடி, அளவு குத்தி சுவாமி தரிசனம் செய்ய வருந்து கொண்டு இருக்கிறார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யும் என்று, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு அறிவித்துள்ளது. இதையடுத்து ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள இந்த நிலையில் இன்று காலை முதலே தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ஆங்காங்கே சாரல் மழை பெய்து வந்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆத்தூர், காயல்பட்டினம், குறும்பூர், குலச்சேரிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதற்கான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா நடந்து வருகிறது நிலையில் 9ஆம் திருநாள் முன்னிட்டு காலையிலே ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டு இன்று பெய்து வரும் மழையை பொருட்படுத்தாமல் பால்குடம், காவடி எடுத்து வருகிறார்கள். மேலும் இன்று 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு சுவாமி அலைவாய்ந்த பெருமானும் குமரவடங்க பெருமானும் தனித்தனி வெள்ளி குதிரை தேர் சப்பரத்தில் மழையும் பொருட்படுத்தாமல் ஊர்வலம் பவனி வருகிறது. திருச்செந்தூரில் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோயில் காலையில் அதிகமாக மழை பெய்ததால் கோயில் உள்ள மழை நீர் அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத சிரமத்தில் உள்ளனர். செந்தில் ஆறுமுகம், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.